நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாசி பயிரில் எப்படி ஸ்வீட் செய்யலான்னு. இது முந்திரி கொத்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இதை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிளாஸில் பாசி பயிர் எடுத்திருக்கேன், சிறிதளவு எள்ளு, 2லேருந்து 3 வரை ஏலக்காய் எடுத்திருக்கேன், அரை கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரை அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வேணால் சேர்த்துக்கலாம், நான் எனக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அதை சூடு பண்ணிக்கலாம். பாசி பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு பாசிப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு பாசிப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். நல்லா கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை அதோட சேர்த்துறேன். கருப்பட்டி பாகு ரெடி பண்ணுறதுக்காக கருப்பட்டியை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கருப்பட்டி இந்த மாதிரி பதத்துக்கு வரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதை ஒரு பாத்திரத்தில் சல்லடை மூலமாக வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பவுடராக அரைச்சாலும் அந்த மேலே லைட்டாக துகள்கள் மாதிரி இருக்கும். அதை நல்லா ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பேனில் எள்ளை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளு வறுத்து எடுத்தால் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா நெருன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. இதோட நம்ம வறுத்து எடுத்த எள்ளை சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 ஏலக்காய் வரை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வாசனை கொடுக்கும். அதையும் மாவோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்ச கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்க போகிறேன். ஓரளவு உருண்டு பிடிக்கிற பதத்துக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி சேர்த்து பிணைஞ்சிக்கணும். இப்போ நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டேன். இது நல்லா ஈரப்பதத்தோடு இருக்குது. இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாவை ஃபுல்லாக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கலந்து வச்சுருக்க மிக்ஸோடு சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மேலே 2 உருண்டை, கீழே ஒரு உருண்டைன்னு வச்சு அந்த நம்ம கலந்து வச்சுருக்க மாவோடு அதை சேர்த்து பரட்டி எடுத்துக்கிறேன். எடுத்து அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயில் பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இந்த ரெசிபி மேலே கொஞ்சம் ஹார்டாகவும் உள்ளே நல்லா இனிப்பாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்க்குறது. இப்போ நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா பொன்னிறமாயிருச்சு. அதோட இதை எடுத்துடலாம். சுவையான முந்திரி கொத்து ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.